எனக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் மை செல்ஃப், ஐ ரெஸ்பெக்ட் மை செல்ஃப். எனக்கு நல்லதுன்னு படுறது தான் நான் பண்ணுவேன். என்ன புண்படுத்துறது, என்ன நோகடிக்கிறது அதை நான் பண்ண விரும்ப மாட்டேன். பிகாஸ் அது எனக்கு அன்கம்ஃபர்டபுள் டூயிங் தட். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்னோட பிஸ்னஸில் நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன், எனக்கு பிஸ்னஸில் ஒரு ஃபெயிலியருமே இல்லையா, அதுக்கப்புறம் எதெல்லாம் மெயினாக நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இதை நான் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ இது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக இந்த ஸ்கின் கேர், ஹேர் கேர் ரிலேட்டடாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் எண்டில் ஒர்க்கு தேடிட்டு இருக்கும்போது தான் நான் அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் என்னென்ன ஒர்க்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த ஃபீல்டில் எனக்கு என்ன ஸ்ட்ரகிள்ஸ், வீடியோ லென்த்தாக இருக்கக்கூடாதுன்றதுனால ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஒரிஃப்ளேம் அப்படின்ற ஒரு கம்பெனியில் பிராண்ட் பார்ட்னராக ஜாயின் பண்ணேன். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, ஹேர் கேர், ஸ்கின் கேர் எல்லாமே பியூட்டி ப்ராடக்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் நான் பிராண்ட் பார்ட்னராக ஒர்க் பண்ணி மேனேஜர் லெவல் அச்சீவ் பண்ணி நான் இருந்தேன். ஸோ ஒரு நியூ இயர் டைம்னு நினைக்கிறேன், அது இயர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த டைமில் எனக்கு என்னோடய ஃபோன் உடஞ்சிருச்சு. ஸோ அதில் தான் ஃபஸ்ட்டு நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஃபீல்டில் நான் பியூட்டிஷியன் அப்படின்ற ஃபீல்டில் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பியூட்டிஷியன் ரிலேட்டடாக, ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர் ரிலேட்டடாக ரொம்ப ஜீரோவாக இருந்தேன். ஸோ ஆனால் அந்த ஜாப்குள்ளே போனோடனே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், நிறைய லேர்ன் அண்ட் ஏர்னும் பண்ணினேன். ஒரு டக்குன்னு ஒரு ட்ராபேக் ஆகும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எனக்கு ஆனால் அந்த டைம் ஒரு ஃபோன் உடஞ்சி போச்சு. எனக்கு கீழே டீம் மெம்பர்ஸ் கொஞ்சம் ஒரு 600 மெம்பர்ஸ் கீழே இருந்தாங்க. அதாவது எனக்கு கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி என்னோட டீம்ஸ், நான் சேர்த்து வச்ச டீம்ஸ். ஸோ எனக்கு ஃபோன் உடையவும் ஒரு 1 மந்த் கிட்ட என்னால் வாங்க முடியல. ஓனாக ஃபோன் வாங்குறதுக்கு என்னால் முடியலை. அந்த 1 மந்த் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மாவோட ஃபோனில் என்னோடய சிம் மட்டும் போட்டிருந்தேன். அந்த 1 மந்த்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் லெஃப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டேன். ஏன்னா நான் அவங்கள அவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்கி வச்சுருந்தேன். பட் ஒரு லீடர் ஒரு குரூப்பில் இல்லை அவங்களோட அந்த வாய்ஸோ இல்லை ஒரு விஷயமோ அங்கே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களும் நம்மளை நம்பி இருக்கிறவங்க லெஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றது அந்த டைமில் தான் நான் யோசிக்கவே ஆரம்பித்தேன். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு மேலே இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, என்னாச்சு கனகா, இந்த மாதிரி உங்கள் டீம் மெம்பர்ஸ்லாம் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்போம், அதில் தான் டெய்லி எங்களோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், என்னென்ன ஆஃபர் போடுறாங்க, என்னென்ன இது இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாருமே லெஃப்ட் ஆகிறாங்க. அதுக்கு எனக்கு மேலே உள்ள அப்ளைன்னு ஒருத்தங்களை ஆட் பண்ணியிருப்பேன் அதில். ஸோ அவங்க ஃபோனில் அப்போ அந்த குரூப் நோட்டிஃபிகேஷன் போகல, யார் யார் லெஃப்ட் ஆகுறாங்க அப்படின்றது எனக்கு கால் பண்ணி, கால் நார்மல் கால்ஸில் இது பண்ணியிருப்பாங்க. எனக்கு கொஞ்ச நாள் ரீச் ஆகாமல் இருந்தது. அப்புறம் என்னால் யாரோட நம்பரும் நோட் பண்ண முடியல, எடுக்க முடியல. சிம்மு மட்டும் எங்கள் அம்மா ஃபோனில் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி உன் டீம் மெம்பர்ஸ் எல்லாமே போயிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி ஃபோன் இஷ்யூ ஆயிடுச்சு மேம், நீங்கள் என்னோட குரூப்பில் அவங்க அப்ளைனாக இருக்கிறதுனால இப்படி என்னோட இஷ்யூவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுவே 1 மந்த்தில் பாதியில் தான் எனக்கு இந்த மாதிரி அவங்க எனக்கு சொன்னாங்க, அவங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு முன்னாடியே ஒரு 600 பேத்தில் ஒரு 250 மெம்பர்ஸ் லெஃப்ட் ஆகிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப இதுவாகிடுச்சு. எங்கள் அம்மாட்ட சொல்லி ஃபீல் பண்ணேன், அந்த மாதிரி டீம் மெம்பர்ஸ் எல்லாமே லெஃப்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங். யாருன்னே தெரியாது, யாரையும் மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டோம். ஒர்க்குக்காக, ஆன்லைன் ஜாப்புக்காக வந்தவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒர்க்கையும் அதில் இன்புட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் நான் அங்கே இல்லை, அவங்களுக்கு கைட் பண்ண இல்லை அப்படின்றபோது சில பேர் லெஃப்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா பேசிக் நாலேஜ் இல்லாதவங்க கூட அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. 10th 5th அந்த மாதிரி படித்தவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப பயப்பட்டு லெஃப்ட் ஆனவங்களும் இருக்காங்க. ஒரு சிலவங்க முன்னாடி இருந்தே நான் கான்ஃபிடென்ட்டாக அவங்கள வச்சுருந்தவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. நான் அந்த அந்த ஃபோன் வாங்கி ரெடியாகி போகிறதுக்குள்ள முக்கால்வாசி மெம்பர்ஸ் ஃபுல்லாக லெஃப்ட் ஆகிட்டாங்க. முக்கால்வாசி பேர் லெஃப்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படின்னு எதனால் அதுக்கப்புறம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நான் இருக்கேன்னா எனக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கீழே டீம் மெம்பர்ஸ், அவங்களுக்கு கீழே டீம் மெம்பர்ஸ் அப்படி இருக்கும். அவங்களுக்கு கீழே ஒருத்தங்களுக்கு கீழே இருக்கிறவங்க போகிறாங்க,
அப்போ அவங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்க டவுன் ஆயிடுறாங்க, ஐயோ நம்ம டீம் மெம்பர்ஸ் போயிட்டாங்களே அப்படின்னு. ஸோ அவங்களும் போயிடுறாங்க, அதுக்கு மேலே இருக்கிறவங்க டவுன் ஆயிடுறாங்க, ஐயோ நம்ம டீம் மெம்பர்ஸ் போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க டவுன் ஆக எனக்கும் ஒரு இதுவாயிருச்சு. ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் டவுன் ஆகுற மாதிரி இதுவாயிருச்சு. டோட்டலாக கொஞ்சம் நாளில் வந்து எல்லாருமே நான் நான் போகிற மேக்ஸிமம் மெம்பர்ஸ் லெஃப்ட் ஆகிட்டாங்க. ஒரு 10 பேர்கிட்ட தான் வந்து இருந்தாங்க. அதில் சில பேர் மேரேஜின்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சில பேர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தவங்க கூட நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பித்தவங்க கூட டீம் மெம்பர்ஸ் யாருமே இல்லை, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு இது பண்ணோம், யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. லெஃப்ட் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் கான்ஃபிடென்ட்டாக உருவாக்குனவங்களும் லெஃப்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் குரூப்பில் நான் மட்டும்தான் இருந்து தனியால் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு என்ன நீட் இருக்கோ அதை மட்டும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு வர கஸ்டமருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த மாதிரி இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் சரி ஓகே, நம்ம வந்து ஒரு பிராண்டை வந்து ஓப்பன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா வந்து எனக்கு அப்போ கிடையவே கிடையாது. என்ன ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த ஒரு 2.5 இயர்ஸில் அந்த ஹெல்த் கேர் ரிலேட்டடாக இருக்கட்டும், ஸ்கின் கேர் ரிலேட்டடாக இருக்கட்டும், ஹேர் கேர் ரிலேட்டடாக இருக்கட்டும் நிறைய நாலேஜ் எனக்கு கிடச்சிது. ஸோ அதை வந்து கிளாஸ் மாதிரி எடுக்கலாம். அப்படியே ஆன்லைனில் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பியூட்டி கன்சல்டன்ட்னு கோர்ஸே இருக்குது. ஸோ அது வந்து பேசிக் நாலேஜ் தான். இந்த மாதிரி ஒரு ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப காமனான ஒரு கோர்ஸ். ஸோ அது வந்து 10,000 15,000 வரைக்கும் வந்து கொடுத்து கற்றுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் நான் ஆன்லைனில் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இதை நம்ம இந்த கோர்ஸை பண்ணலாம், இந்த கோர்ஸுக்கு நம்ம டீச் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து இது பண்ணேன். அப்போது நான் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு ஜஸ்ட் 100. ஃபஸ்ட்டு ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தேன். ஏன்னா நான் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷு. ஸோ என்னோட இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் செக் பண்ணுறதுக்காகவும், ஃபஸ்ட்டு நான் இதை ஒரு ஒரு இன்ஸ்டிடியூட் கொண்டு வர போகிறேன் அப்படின்னா அது எப்படி மூவ் ஆன் ஆகுது அப்படின்றத பார்க்குறதுக்காகவும் நான் வந்து ஃப்ரீயாக கொஞ்சம் பேருக்கு 5 பேருக்கு நான் வந்து சொல்லிக் கொடுத்தேன். பியூட்டி கன்சல்டன்ட் கோர்ஸ் மட்டும்தான். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் டைப் என்ன, ஸ்கின் அனாட்டமி, ஹேர் அனாட்டமி, ஹெல்த் கேர் ரிலேட்டடாக ஸ்கின் என்னென்ன டைப் இருக்குது, இந்த மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடியது தான் அதில் இருக்கும். ஸோ அதில் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதை பார்த்து நிறையா அதுக்கு சர்டிஃபிகேட்டும் நான் கொடுத்தேன். அதை பார்த்து நிறையா பேர் வந்து கொஞ்சம் பேர் ஜாயின் ஆக ஆரம்பித்தாங்க. அப்போது நான் வந்து 100 அப்படின்றது மட்டும் ஃபீஸ் வந்து சொன்னேன். சர்டிஃபிகேட்டுக்கு வந்து 30 ருபீஸ் அண்டு அதுக்கு ஷிப்பிங் அமௌண்ட் வந்து 20. ஸோ அது தனி 50. என்னோட அந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 100 அப்படின்ட்டு. அப்போது 150 அப்படின்ற மாதிரி சொல்லவும் நிறைய பேர் கற்றுக்க வர ஆரம்பித்தாங்க. ஸோ கற்றுக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அகெயின் ஓரிஃப்ளேம்லேயே ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. சில பேர் கற்றுக்கிட்டு எனக்கு போதும், இந்த நாலேஜ் போதும் அப்படின்ற மாதிரி, சில பேர் ஏதாவது ஒரு கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் கற்றுக்கிட்டாங்க. அதில் ஒரு 50க்குள்ளே மெம்பர்ஸ் வந்து கற்றுக்கிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு ஐடியா ஆரம்பிச்சது, சரி நம்ம வந்து இன்ஸ்டிடியூட் இது பண்ணலாம், நம்மளுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மூவ் ஆன் பண்ணும்போது எனக்கு இந்த பேசிக்கான நாலேஜ் தான் தெரியும். வேறு பெருசாக எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதை வச்சு தான் மூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் பேர் கற்றுக்கிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பெருசாக அதுவும் டல்லாக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் சரி எதுவுமே வேணாம், சும்மா நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருந்துருவோம், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படியே விட்டுட்டேன். எனக்கு வர்ற ஆர்டர் மட்டும் வந்து நான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் ஸ்டாப் பண்ணவே இல்லை. அந்த ஸ்கின் கேர் ரிலேட்டடாக, ஹேர் கேர் ரிலேட்டடாக, ஹெல்த் கேர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸ், என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்ட்டு, ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட நான் அதை வந்து யூடியூப்லேயோ இல்லை வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லேயோ சோஷியல் மீடியாஸில் போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் சோஷியல் மீடியாவில் என்னோட அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஆக்டிவ்லேயே இருந்தது. ஸோ அதனால் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராக இது வந்து ஓகே நானும் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இது வந்து இப்படியே மூவ் ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இந்த இன்சிடெண்ட் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஓவர் ஹேர் ஃபால். ஸோ இது வந்து ஆகுது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் ரொம்ப டார்க் டோனில் இருப்பேன். ஸோ மெயினாக நான் இந்த ஓன் பிராண்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 ரீசன் இருந்தது. ஸோ ஒன்று வந்து என்னோட ஹேர் ஃபால், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் ஓரிஃப்ளேம் பிராண்டில் இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய ப்ராடக்ட் வாங்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பிரதர் அருண், அவர் மறக்கவே மாட்டேன். ஏன்னா என்னோட பிராண்டு மெயின் ஸ்டார்ட் அப் அவர் தான்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத ஆல்ரெடி நான் ஸ்டோரி போட்டிருக்கேன். ஸோ நான் இதில் ஸ்ட்ரகிள்ஸ் மட்டும்தான் சொல்லுவேன். ஸோ அவங்க தான் வந்து அந்த ஓரிஃப்ளேமில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே சோப்பு ஸ்டாக் அவுட் ஆனது என்கிட்ட ரெடி பண்ணி தர சொன்னாங்க. அப்போ ரெடி பண்ணி கொடுத்தேன். மெல்ட் அண்ட் போர் சோப் மெத்தடில் ரெடி பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஓகே, இன்னும் இதை பற்றி கற்றுக்கலாம், சோப்பை பற்றி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ இங்கே சோப் பற்றியும் நான் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, இன்னொன்று நான் வந்து ஹேர் கேர், எனக்கு ஹேர் ஃபால் ஓவர ஆரம்பிக்கவும் ஹேர் ஆயில் எனக்கு நானே ரெடி பண்ணி ஆரம்பிச்சு என்னோட ரிசல்ட் பார்த்து என்னோட ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. ஷாம்புவும் ரெடி பண்ண ஆரம்பித்தேன்.
இப்போ ஓரளவு சோப்பு வந்து ஸ்கின் கேர் ரிலேட்டடாக வருது. ஹேர் ஆயில், ஷாம்பு எல்லாம் ஹேர் கேர் ரிலேட்டடாக வருது. அப்போ ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் அண்ட் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து இதை இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க அண்ட் என்னோட சேனலில் நான் போட்டுட்டேன். போஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஹேர் கேர் ரிலேட்டடாக வந்து ஓகே எனக்கு கிளிக் ஆச்சு. ஏன்னா எனக்கு நிறைய ஹேர் இருந்தது. அப்போவும் எனக்கு நிறைய ஹேர் தான் இருந்தது. ஆனால் பர்சனலி எனக்கு தான் தெரிஞ்சது ஹேர் ஃபால் அண்ட் ஒயிட் ஹேர் வர ஆரம்பிச்சது. இப்போல்லாம் வந்து நல்லா ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன்னா அந்த இன்சிடென்ட் குறிப்பிட்ட அந்த டைமில் ஒயிட் ஹேர் வர்றதுக்குள்ள அதை மறைக்கிற மாதிரியே ஹேர் ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சேன்னா அந்த அளவுக்கு நான் வந்து எந்த அளவுக்கு இது பண்ணியிருப்பேன் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஹேர் ஆயில் ஷாம்பு எல்லாமே நல்லா மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சது. பட் இந்த சோப்ஸு அது எல்லாமே வந்து என்னோட அந்த பேச்சினால சில பேர் வாங்குனாங்க. அதோட டீட்டெயில்ஸ், அதோட பெனிஃபிட் சொல்றது, அதோட அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ற என்னோட பேச்சினால நெறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஃபர்ஸ்ட்டு முல்தானி மெட்டி, சார்கோல் சோப் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணேன். நெறைய பேர் வாங்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியாஸ்ல போடும்போது மெயினா வந்த ஒரு கொஸ்டின், பிரைட் ஆகிருவோம், ஒயிட் ஆகிருவோம். அவ்ளோ ரிசல்ட் இருக்கும், இவ்ளோ ரிசல்ட் இருக்கும். பட் நீ ஏன் இப்படி இருக்க? அப்படின்னு. நான் அப்போ வந்து ரொம்ப 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 டார்க்கா இருப்பேன். லைக் எப்படி சொல்றது? கிட்டத்தட்ட தலையும் மூஞ்சும் ஒரே மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டார்க்கா இருப்பேன். ஸோ அப்படிதான் இருந்தேன். ஸோ அந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், போத் மென் அண்ட் விமென் நல்லா தெரிஞ்சவங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் வந்து அப்ப நீ ஏன் இந்த டோன்ல? நீ உனக்கே ரிசல்ட் இல்லையா? அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு அது இன்னும் டிப்ரஷன்ல வந்து கொண்டு போக ஆரம்பிச்சது. ஏன்னா, ஆம், ஒரு சிலவங்களுக்கு வந்து அவங்களோட ஜீன் வைஸ் வந்து இந்த டோன் தான் இருக்குன்னு இருக்கும். அதை விட லைட்டன் தான் பண்ண முடியும். ஒயிட்லாம் ஆக முடியாது. இந்த டோன்ல இருந்து நான் அப்படியே வெள்ளைக்காரங்க மாதிரி அப்படியெல்லாம் ஆக முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இவங்கெல்லாம் இப்படி கேட்குறாங்கன்றதுக்காக என்ன வந்து மேக்கப் போட்டு காமிச்சோ, இல்லை ஆல்டர்னேட்டிவா ஆர்டிஃபிஷியலா காமிச்சோ, அந்த மாதிரி பண்ணாம, யாரெல்லாம் என்ட்ட இப்படி கொஸ்டின் கேட்டாங்களோ, அவங்களுக்கெல்லாம் நான் வந்து புரிய வைக்க ஆரம்பிச்சேன். நம்ம எந்த டோன் இருக்கோ, நம்ம எந்த ஜெனடிக் ரிலேட்டடா நம்ம எந்த கலர்ல இருக்கோமோ, அந்த கலர்ல தான் இருப்போம். பட் அதிலேருந்து பிரைட்டன் ஆகலாம், லைட்டன் ஆகலாம், க்ளோ குடுக்கலாம். பட் ஒயிட்ன்றது ஆக முடியாது. ஒயிட்ன்றது டோட்டலா கலர் சேஞ்ச் பண்றது. ஆனா நெறைய பிராண்ட்ல வந்து ஒயிட்டனிங் சொல்றாங்க. அந்த மாரி ஆக முடியாது. அப்படின்னு ஃப்ராங்கா சொல்ல ஆரம்பிச்சேன். அப்புறம் அவங்களுக்கு வந்து புரிய வரவும், நெறைய பேருக்கு புரிய வச்சேன். ஸோ அப்போ மூவ் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நெறைய பேர் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இதுதான் என்ன ஃபர்ஸ்ட்டு மென்டலி ரொம்ப அப்செட் ஆக ஆரம்பிச்சது. அப்போ டார்க்கா இருக்கிறவங்க வந்து இந்த ஃபீல்ட சூஸ் பண்ணக்கூடாதா? டார்க்கா இருக்கிறவங்க இந்த மாதிரி பிசினஸ் பண்ணக்கூடாதா? டார்க்கா இருக்கிறவங்க இந்த ஸ்கின் கேர் ரிலேட்டடா எந்த பிசினஸுமே பண்ணக்கூடாதா? டார்க்னா இவ்ளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா? அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எனக்குள்ளேயே வர ஆரம்பிச்சது. அப்போ நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது போல அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருக்கும்போது தான் ஏன் நிறைய பேருக்கு நம்ம வந்து புரிய வைப்போம். நம்ம ஏன் அதுக்குன்னு ஆர்டிஃபிஷியலாக நம்ம போகணும், புரிய வைப்போம் அப்படின்ற மாதிரி எனக்கு நானே வந்து கான்ஃபிடென்ட் கொடுத்து நிறைய பேருக்கு இதை புரியவும் வச்சேன். ஸோ புரிய வச்சு இதே நான் புரிய வச்ச விஷயத்தையே அவங்க நிறைய பேருக்கு புரிய வச்சு நிறைய கஸ்டமர் எனக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் திங்க் வந்து இதுதான் வந்து புரிய வச்சேன். அதாவது இந்த ஸ்கின் டோன்ல இருக்கிறதுனால பிஸ்னஸ் வந்து மெதுவாக இன்னும் வரைக்குமே நான் அரௌண்ட் ஒரு 4 இயர்ஸுக்கு மேலே ஆகுது. இன்னும் வரைக்குமே ஸ்லோவாக மூவ் ஆகுறதுக்கு மெயின் ரீசன் என்னோட டோனாக கூட இருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது ஒன்று. ஸோ இந்த கலர் டோனை வச்சு இந்த டக்குன்னு எனக்கு மூவ் ஆகலை, ரொம்ப டைம் எடுத்தது. ஓகேவா? அது ஒன்று. இன்னொன்று, நான் இதை வந்து சொல்லலாமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க, அவங்க பிராண்ட்லாம் சொல்ல விரும்பல, அவங்க வந்து கலராக இருப்பாங்க. அப்போது டு பி ஃப்ராங்காக நான் அவங்கக்கிட்ட பேசும்போது, சிஸ்டர் சீரியஸ்லி வந்து உங்களோட ப்ராடக்ட்லாம் வந்து ரிவ்யூ நான் ஒரு சில பேர்ட்டே கேட்டேன். அந்த ப்ராடக்ட் அவங்க பிராண்டில் உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குது? ஏன்னா நான் எப்படி நினச்சேன்னா, ஓகே அதை மாதிரி நம்மளும் கொஞ்சம் ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அந்த அளவுக்குலாம் வந்து ரிசல்ட் வரல. அவங்க சொல்கிற அளவுக்குலாம் ரிசல்ட் வரலன்னு அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து கேட்டாங்க. ஸோ நான் அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க. ஸோ அவங்ககிட்ட நான் வந்து கேட்டேன். இந்த மாதிரி வந்து ஸோ உங்களோட ப்ராடக்ட்லாம் சீரியஸாகவே நல்ல ரிசல்ட் இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது, அவங்க கொஞ்சம் என் கூட க்ளோஸ்னால அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு ரிசல்ட் வருது வரலன்றதை விட, நான் ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறதுனால, அதாவது என்னோட டோன் இப்படி இருக்கிறதுனால, நான் ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ணி காமிச்சா கூட வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு வந்து ஒரு சிரிக்கிற சிம்பிள் மட்டும் அனுப்பிட்டு அதோடய முடிச்சிட்டேன். ஆனால் வந்து இப்போ மக்கள் வந்து இப்படி தான் இருக்காங்க இன்னும் அப்படின்ற மாதிரி அந்த டைம் எனக்கு டக்குன்னு கண்ணு கூட கலங்குச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த டோனை வச்சு நான் இந்த பிஸ்னஸில் நிறையவே வந்து அடிபட்டிருக்கேன். இப்போ வந்து நல்ல ஒரு வெளியே ஓரளவு தெரிய ஆரம்பிச்சிட்டேன். இப்போவும் சில பேர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா,
நீ ஏன் அப்போ இப்படி இருக்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து இன்னமுமே வந்து கேட்டுட்டு தான் வந்து இருக்காங்க. ஸோ அதனால அதுக்கு நான் கவலைப்பட போறதில்ல. பட் ஸ்டார்ட்டிங்கில் நான் ரொம்ப ஒரி பண்ணேன், ரொம்ப டவுனாக இருந்தேன். ஒரு வீடியோ போடுறது கூட ஐயோ இந்த மாதிரி யாரும் கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிஸ்னஸும் டவுன் ஆன மாதிரி இருந்தது. எனக்கு நானே ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அதுலேருந்து அப்படியே ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன் ஒருத்தவங்களுக்கு புரிய வச்சு. அப்புறம் ஓரளவு அப்படி இப்படின்னு மூவ் பண்ணி ஒரு 6 மந்த்துக்கு 7 மந்த் மூவ் ஆயிடுச்சு. மூவ் ஆனதுக்கப்புறம் நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சது வாட்ஸ்அப்பில். ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது. நிறைய ஆர்டர்ஸ் போட்டுட்டு இருந்தேன். அந்த டைமில் சோப்பு மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஃபேஸ் ஜெல்லு, க்ரீமு, சீரம் அண்டு சன்ஸ்க்ரீன் எல்லா ப்ராடக்ட்டுமே மேக்ஸிமம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன் ஷாம்பூஸ்லேருந்து. ஸோ ஆர்டர் வந்து நல்லா வந்துக்கிட்டே இருந்தது. டக்குன்னு என்ன ஆயிட்டுன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்து இருந்தது. டக்குன்னு என்ன ஆயிட்டுன்னா எஞ்சி பார்க்கும்போது நெக்ஸ்ட் டே ஆர்டர் பேக் பண்ணலான்னு எஞ்சி பார்க்கும்போது என்னோட வாட்ஸ்அப் டோட்டலி லாக். ஓப்பன் பண்ணவே முடியல. என்ன ரீசன் மெயில் வந்திருந்ததுன்னா ஏதோ வந்து ஏதோ சம்திங் போட்டிருந்தாங்க. நிறைய மெசேஜஸ் வர்றதுனாலயோ இல்லை வந்து ஏதோ சம்திங் அதுதான் மெசேஜ் அதிகமாக வர்றதுனால அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டிக்காக அப்படின்ற மாதிரி மெயினாக போட்டிருந்தாங்க. சரி என்ன பண்ணேன், ஆக்சுவலாக என்கிட்ட வந்து 2 சிம் இருந்தது. சரி என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதில் ஒன்று மட்டும் என்ன பண்ணியிருந்தேன்னா, அந்த ஆர்டர்ஸ் வந்தது இல்லையா, நெக்ஸ்ட் டே டிஸ்பேச் பண்ண வேண்டிய ஆர்டர்ஸ் எல்லாமே அட்ரஸ் மட்டும் நோட் பண்ணி நேம் நம்பரோடு எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து கடகடன்னு வந்து நான் போட்டுட்டேன். எப்படி போட்டேன்னா, அதில் நம்பர் மட்டும் இருந்ததா, கால் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட் போட்டிருந்தீங்கன்னு அகைன் அவங்களுக்கே கேட்டு நான் வந்து அந்த மாதிரி போட்டுட்டேன். ஆனால் வரக்கூடிய ஆர்டர்ஸாக இருக்கட்டும், இனி வர்ற ஆர்டர்ஸ், ஆல்ரெடி இருந்த ஆர்டர்ஸ் அட்ரஸ் அனுப்பாமல் பேமெண்ட் பண்ணவங்க மட்டும், அப்புறம் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் வந்து அப்படியே பெண்டிங்லேயே இருந்தது. ஸோ எனக்கு வாட்ஸ்அப் லாக் ஆகும். சரி ஓகே கடகடன்னு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வ கலரில் என்ன பண்ணேன் அப்படின்னா, 2 வாட்ஸ்அப் உண்டா, இதே நம்பரை அந்த நம்பர் வாட்ஸ்அப்லேயே அப்படியே கீப் பண்ணியிருக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா, இந்த வாட்ஸ்அப் நம்பர் அங்கே போட்டால் இங்கே உள்ள காண்டாக்ட் வந்து அங்கே